இல்ல ஒரு நிமிஷம் நான் 8ஆம் தேதியில இருந்து ரொம்ப வைத்தறிச்சலோட வாழ்ந்துருக்கிறேன். ஆனா நீங்க பேசுறது வேடிக்கையாவே இருக்குது. என்ன செய்யுதுன்னா இந்த நாடு இன்னமும் ஒரே சமமா இருக்கிற மாதிரியும் எல்லாருமே வந்து நெட் பேங்கிங் வச்சுக்கிட்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு டெபிட் கார்டு வச்சுட்டு இருக்கிற மாதிரியுமே எல்லாம் பேசுறீங்க. எனக்கு வேடிக்கையாவும் இருக்குது, ஒரு பக்கம் வைத்தறிச்சலாவும் இருக்குது. என்னன்னா இப்ப பாருங்க, மந்தவரியில கியூல நிக்கிறாங்க அந்த அம்மா, யூரின் போகணும் ஏடிஎம் வாசல்ல, அங்க ஏதோ டாய்லெட் கிடையாது. அந்த அம்மா சொல்லவும் முடியல. நான் ஆட்டோ பக்கத்துல வச்சு நிக்கிறேன், என்னம்மா சவாரியான்னு போய் கேக்குறேன். இல்ல தம்பி காசு இல்ல, பாத்ரூம் பக்கத்துல கணக்குதான்னு கேட்டாங்க. 500 ரூபா நோட்டு இருக்கு தம்பி, நான் 2 மணி நேரமா நின்னுக்கிறேன், ரொம்ப நேரமா அடக்க முடியல, எங்க கேட்டாங்க. சரி நீங்க வாங்கம்மா காசு கொடுங்க வேணாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள விட்டு வந்தேன். விட்டு திரும்பி இங்க விட்டேன். இப்போ நீங்க பேசுறது எல்லாமே அதாவது இந்த திருட்டு பணம் எல்லாம் ஒழிஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு இங்க இந்தியாவில பாலாரம் தேனாரம் ஓடுற மாதிரி, கல்வி எல்லாருக்கும் இலவசமா கிடைச்சிடுற மாதிரி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடுற மாதிரி, குடிக்க மருத்துவம் எல்லாருக்கும் கிடைச்சிடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அது விட்டுருங்க. இப்போ அதுதான் கேக்குறேன், நீங்க பாக்குறதுக்கும் அன்றாட மக்கள் இதனால பாதிக்கப்படுறது என்ன பிரச்சனைனா, ஏடிஎம் வாசல்ல நிக்கிறவன் யூரின் போறதுக்கு வழி இல்ல, அழுகிற குழந்தைக்கு பால் வாங்க வழி இல்ல. இதுதான் வித்தியாசம். இதுதான் இந்தியா. நீங்க பேசுற இந்தியா வேற, நாங்க அடித்தடத்தில் இருக்கிற மக்கள் நாங்க பாக்குற இந்தியா வேற. பிரச்சனை எல்லாருக்கும் பாதிப்பு ஒன்னாவே இல்ல. இந்த நாடு தீண்டத்தகாத தேசம், தீண்டத்தகுந்த தேசம்ன்ற மாதிரி சுரண்டப்படுகிறவர்களும் சுரண்டர்களுமாக இருக்கிற தேசமா இருக்குது. முதல்ல நீங்க அதை ஒத்துக்கணும். சமூக நீதி பார்வை இல்லையே இங்க. நீங்க பெண்கள் கிட்ட கேட்டீங்களா? யாருக்கிட்ட இத்தனை டெபிட் பேசுறீங்களா? பெண்களை கூட்டிட்டு வந்து அன்றாடம் ஆட்டோ ஓட்டுறாங்க, கீழே வியாபாரம் பண்றாங்க, பூ வியாபாரம் பண்றாங்க, என்னமோ உங்க வீட்டுக்கார அடிக்கிறாரு, என்ன சண்டை நடக்குது, வீட்டுல என்ன குடும்பம் என்ன பணம் கொடுக்குறா, என்ன பிரச்சனை பேசணுமா? பெண்களை கூட்டு பேசணும், பெண்கள் கேட்டோமா? இல்லையே. இந்த முடிவுக்கு அவங்களை கன்சல்ட் பண்ணிருக்கணும்ன்றீங்களா? கேட்கணும்ல நீங்க. குடும்பம் அங்கதான் நடக்குது. இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் கூட தொழிலாளி 8ஆம் தேதியில இருந்து வந்து இன்னி வரைக்கும் ஆட்டோ சரியா ஓடல, 200 ரூபாய் இந்த முறை எடுத்துட்டு போறோம். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, எனக்கு பக்கத்துல குடிப்பழக்கம் இருக்குது. ஒயின் ஷாப்ல போனா பணம் மாத்த மாட்டேன், 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனா கூட. இப்ப என்ன அந்த கோவத்தை எங்க கட்டுறாரு? நீங்க எல்லாம் பேசுறோம், நம்ம கடைசியில போய் வீட்டுல மனைவி கிட்ட தான் பேசுறாங்க. ஏய் என்னடி பணம் கேக்குறாங்க, வண்டியே ஓடல, சம்பாதிக்கல, என்ன பணம் கேக்குற நீ, அடி. எல்லாம் விரும்பியும் பேசுற தேசப்பட்டுல இருந்து எல்லாத்துமே எங்க முடியுதுன்னா பெண்கள் தலையில தான் வந்து விடியுது. நம்ம அதையா பேசல? அதுதான் இந்தியா. அந்த இந்தியா பத்தி பேசுங்க. தலித்துகள், பழங்குடிகள், கிராமத்தை பத்தி எல்லாம் பேசுங்க. அதுதான் இந்தியா. அதை பத்தி பேசுங்க. அப்புறம் நீங்க கள்ளப்பணம் ஒழிஞ்சா எல்லாருக்கும் தானே ஒரு நன்மை. அதான் சார் சொல்றேன். நீங்க மறுபடியும் ஏதோ விஜயகாந்த் படம் பாக்குற மாதிரியே நீங்க ஒரு கள்ளப்பணம் ஒழிஞ்சுட்டா எல்லாம் வந்துடும், எல்லாம். இதுதான் ரொம்ப வைத்தியசோட வேடிக்கை பார்த்துக்கிறேன். என்னதான் நடக்குது இந்த நாட்டுல, என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேன். பழப்பு விட்டு தான் வந்தேன். இங்க பேசுறதுலாம் கேட்கும் போது இந்தியாவோட தமிழ்நாடு வந்து எப்பவுமே கொஞ்சம், இந்தியாவிலேயும் தமிழ்நாடு ஒரு தனி டிஃபரெண்டான விஷயம். அது நாங்க ரூபாய்க்கு 2 படி நிச்சயம், 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம் வரலாறுலாம் பார்த்து தான் உட்காந்துருக்கோம். நீங்க 15 லட்சம் போடுறீங்களா, 15,000 போடுறீங்களா, 15 ரூபாய் போடுறீங்களான்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க போறோம். எங்க பொழப்புல மண்ணை போடாதீங்க, சாதாரண மக்களோட வாழ்க்கையில கைய வைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியா ஒரு இந்தியாவா இல்ல, நாங்களும் இருக்கோம். இப்ப நீங்க பேசும்போது நான் தான் என்ன கூட்டிட்டேன்னா, 2 பேர் சொன்னாங்க மீன்காரி பூக்காரின்னாங்க. இது ஒரு இந்தியா. மீன்காரம்மா பூக்காரம்மா அந்த இந்தியாவில இருந்து நான் வந்துக்கிறேன். நீங்க பேசும்போது கூட இப்படிதான் இருக்கிறீங்க. இதுதான் அடிப்படை உளவியல் இந்தியாவில. நாங்க அதான் கேக்குறேன், நீங்க மீன்காரி பூக்காரின்னு அந்த இந்தியாவில இருந்து நீங்க இப்படி எல்லா திட்டமும் கொண்டு வரீங்க, எல்லா சொல்லமும் அறிவிப்பும் கொடுக்குறீங்க. நாங்க மீன்காரமா பூக்காரமான்னு எங்களை சக மனுஷனா மதிங்க. எங்களோட வாழ்க்கையை உங்களோட நாங்க ரொம்ப மோசமா இருக்கிறோம். அப்போ நீங்க சொல்றது எல்லாமே ஒன்னா எங்களுக்கு சரிசமமா இருக்க முடியாது. நாங்க அதால பாதாளத்துல இருக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறீங்க. அதனால ரெண்டுக்குமே ஒரே சமமா வைக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணத்தை வந்து பாருங்கன்னு சொல்றோம். அதனால மீன்காரி மீன்காரமா பூக்காரி அப்படின்னு சொல்றதை தயவு செஞ்சு நிறுத்திங்க.